பராசக்தி படத்த பத்தின ஒரு டீகோடிங், படத்துல எந்த அளவு உண்மைக்கு நெருக்கமா எடுத்திருக்காங்க, இதுல எந்த அளவு வந்து பிக்சிங் சினிமாக்கு ஏத்த மாரி புனைவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இது எல்லாத்தையுமே நீயே கண்டுபிடிச்சியா ப்ரோ அப்படின்னா, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது எல்லாமே இந்த படத்தோட கிரியேட்டரான சுதா கொங்காராவே ஒரு 2 யூடியூப் சேனலுக்கு குடுத்த இன்டர்வியூவ பார்த்து, அதிலிருந்து பராசக்தி ரிலேட்டடான பாயிண்ட்ஸ மட்டும் உங்களுக்காக கலெக்டிவா தொகுத்து, ஒரு பராசக்தி படத்த பத்தி மட்டும் இந்த வீடியோல பேசப் போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். நான் ஆனந்த். பராசக்தி படம் என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்றேன். சிவகார்த்திகேயன், ஸ்ரீலீலா, அதர்வா, ஜெயம் ரவி இவங்கலாம் நடிச்சு, டைரக்டர் சுதா கொங்கரா டைரக்ஷன்ல பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி, இப்போ 100 கோடி வரைக்கும் வேர்ல்டு வைடா கலெக்ட் பண்ணியிருக்கிற ஒரு படம் தான் இந்த பராசக்தி. இந்த படம் வந்து இதுவரைக்கும் ஒரு டச் பண்ணாத ஜானர அந்த படம் டச் பண்ணுச்சு. அது என்ன அப்டின்னா, இந்தி திணிப்பு பத்தி. ஸ்டோரி என்ன அப்டின்னா, இந்தி திணிப்பு நடக்கிற அந்த டைம்ல இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் தம்பிகள பத்தின ஒரு ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரி. பேக் ட்ராப்ல இந்தி திணிப்பு இருக்கு. இதுவரைக்கும் யாருமே பேசாத ஒரு இந்தி திணிப்பு படத்த பத்தி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறப்ப, நல்லா மொங்கு மொங்குன்னு 4 குத்து குத்திருக்கலாமே இந்த படத்துல அப்படின்னு எல்லாருமே சில பேர் யோசிக்கிறாங்க. இத பத்தி நெறைய தெரிஞ்சவங்க. இந்த இந்தி இந்தி திணிப்ப பத்தி நெறைய தெரிஞ்சுக்கிட்டவங்க வந்து, இன்னும் வசமா குத்திருக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. சுதா கொங்கரா என்ன சொல்றாங்க அப்படின்னா, குத்தணும்னு எனக்கும் ஆசை தான். என்ன அப்படின்னா, இப்ப நம்ம வந்து இஷ்டத்துக்கு குத்தலாம். சென்சார் போர்டு வந்து ஒரே குத்தா நம்ம குத்தி, படத்த வந்து அலமாரில வச்சுட்டு போயிருவான். படம் தியேட்டருக்கு வராது. ஆடியன்ஸ் பார்க்க முடியாது. அப்படிங்கிறப்ப, குத்துறத நாசூக்கா குத்தணும். 4 குத்துனாலும் நறுக்குன்னு குத்தணும் அப்படிங்கிற மாரி ஒரு சொல்றாங்க. அதனால தான் நெறைய இடங்கள்ல நானே சானிடைசர் போட்டு ஃபில்டர் பண்ணி, இதெல்லாம் கண்டிப்பா சென்சார்ல தூக்குவாங்க. அதெல்லாம் நம்ம தூக்கிருவோம். அப்படி தூக்குனாலுமே படத்தோட கோர் மாறக்கூடாது. ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ண வேண்டிய விஷயம் வந்து கரெக்ட்டா கன்வே ஆயிரணும் அப்படிங்கிற மாரி தான் நான் பிளான் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்த பத்தின ஒரு ஆர்&டி பண்றப்ப, எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது யாரு அப்டின்னா, ராமசாமி ஐயா தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க அந்த டைம்ல மதுர அ மதுரையில இருக்கக்கூடிய மஜ்ரா காலேஜ்ல படிச்சவங்க ஸ்டூடண்ட். அவங்க அந்த இந்தி திணி போராட்டத்துல வந்து பங்கேற்றவங்க. அவங்க தான் எனக்கு நெறைய ஹிண்ட்ஸ்லாம் குடுத்தாங்க. இதெல்லாம் நடந்துச்சுமா, இதெல்லாம் நடந்துச்சுமான்னு சொல்லி, ஒரு மதுரை வந்து ஒரு மெயினான ஸ்பாட் அப்படிங்கிற மாரி நெறைய நெறைய விஷயங்கள எனக்கு ஷேர் பண்ணாங்க. அதெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சு தான் படத்துல அங்கங்க ஆட் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. அது மாரி இந்த படத்துல பார்த்தீங்க அப்டின்னா, செழியன் சிவகார்த்திகேயனோட ஃப்ரெண்டா ஒருத்தர் நடிச்சிருப்பார். அது வந்து அத காமிக்கிறப்ப, மாப்பிள விநாயகம் சோடான்னு சொல்லி ஒண்ணு காமிப்பாங்க. இந்த மாப்பிள விநாயகம் என்ன அப்டின்னா, மதுரையில இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான தியேட்டர். இப்ப இருக்கான்னு தெரியல. மாப்பிள விநாயகம், மாணிக்க விநாயகம்னு நெனைக்கிறேன். அதான் சொல்லுவாங்க. அந்த தியேட்டரோட சோடா வந்து மதுரை ஃபுல்லாவே ரொம்ப ஃபேமஸான ஒரு சோடா. இப்பவுமே அந்த கம்பெனி ரன் ஆகிக்கிட்டு இருக்கான். அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு வீட்டுக்குள்ள தான் அந்த கம்பெனியே இருக்கலாம். ஆனா, அதுக்கான மவுஸ் வந்து இன்னும் மதுரைக்குள்ள இருக்கு அப்படிங்கிறாங்க. அவங்கட்டலாம் என்ஓசி வாங்கணும். அவங்கட்டலாம் கேட்டா, அவங்க ஓகே தாராளமா பண்ணிக்கங்க மேடம் அப்படின்னு சொல்லி இது குடுத்தாங்க. எதுக்கு நெறைய இடங்கள்ல ஆ ஒரு அவங்க பேர குறிப்பிடாம ஒரு ஒரு எப்படி சொல்ல ஆ பிஸ்லரிக்கு பதிலா பில்சேரி, வேளச்சேரி இந்த மாரி எதுக்கு நீங்க குடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப, இல்ல அவங்க நேம நம்ம காமிச்சோம் அப்படின்னா, அதுக்குன்னு என்ஓசி வாங்கணும். இத்தன பேர்ட்ட இதுல நெறைய விஷயங்கள நம்ம பேசுறோம் அப்படிங்கிறப்ப, நெறைய பேர்கிட்ட என்ஓசி வாங்க வேண்டியிருக்கு. அது வந்து ஒரு ஆள் வந்து டிலே பண்ணாங்கன்னா, படம் வந்து கரெக்ட்டா வெளிய வராது அப்படிங்கிறப்ப, சரி நம்ம எதுக்கு போக, நம்ம அதுக்கு பதிலா தான் நம்ம அது அல்டர்னேட்டிவ் பிளானா ஒரு பிளான் வச்சுக்குவோம். அக்கா யுனிவர்சிட்டி, ஆ டாடி முன்னேற்ற கழகம், ஆ மம்மி முன்னேற்ற கழகம். இந்த மாரி பண்ணாலே அது யார குறிப்பிடும்னு தெரியும்ல, அப்படியும் நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி நாங்க பிளான் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. அதுவுமே கேட்கிறப்ப ஓகே கரெக்ட்டா தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த இன்டர்வல் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இன்டர்வல்ல ஒரு மெயினான சீன். அப்பதான் சிவகார்த்திகேயனோட கேரக்டர் வந்து ரிவீல் ஆகும் பயங்கரமா. அது என்ன அப்டின்னா, ஒருத்தர் ஒரு ஒரு பெரிய தலைவர் வந்து மதுரைக்கு வந்திருப்பாரு. வந்திருக்கிறப்ப, அவருக்கு முன்னாடி கருப்பு கொடிய காமிக்கிற மாரி ஒரு போராட்டம் பண்ணணும் அப்டிங்கிற மாரி, அதர்வாவோட ஃபிரெண்ட்ஸும் பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அதர்வா வந்து அந்த அந்த பில்டிங் வந்து என்ன பண்ணுவாரு அப்டின்னா, கார்பன் ஷீட் எடுத்து தூக்கி தூக்கி எறியிற மாரி இன்டர்வல் பிளாக் இருக்கும். படம் பார்த்திருந்தா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். அந்த சீன் ஷூட் பண்றதுக்கு முன்னாடி, அதான் எங்களோட கடைசி ஷெட்யூல் வச்சிருந்தோம். அந்த சீன் ஷூட் பண்றதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வரைக்குமே அதுக்கு முன்னாடி ஒரு சீன் இருந்துச்சு. அது என்ன அப்டின்னா, இவங்க பேப்பர தேடி வரப்ப பேப்பர் கிடைக்காது. அந்த டைம்ல ஒரு பேங்க் இருக்கும். பேங்க்குள்ள போய் பேப்பர் கேட்பாங்க. அந்த பேங்க்ல இருக்கிறவங்க வந்து இல்ல தர முடியாது அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிருவாங்க. ஆனா அந்த பேங்க்குள்ள இருக்க ஒரு பியூன் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, அவர் வந்து ஸ்டூடண்ட் லீடரா இருந்திருப்பாரு. என்ன தம்பி அப்படின்னு இந்த மாரி வராங்களே நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னோனே, சரி இங்க வாங்கன்னு சொல்லி
ஒரு ஒரு பழைய ரூம் மாதிரி, ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ரூம் கூட்டு போய் இதெல்லாம் உங்களுக்கு தேவையான இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகுமான்னு பாருங்க அப்படின்னா அந்த ரூம் ஃபுல்லாவுமே கார்பன் ஷீட்டா இருக்குமா. அந்த சீன் நாங்க ஷூட் பண்ண வச்சிருந்தோம். ஆனா கடைசி ஷெட்யூல் வந்து ரொம்ப டிலே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் கிட்ட நாங்க அந்த அந்த இன்டர்வல் போர்ஷன் ஷூட் பண்ணனால, இல்ல வேணாம் அப்படிங்கிற மாரி அது பண்ண டைம் கிடைக்கல. ரொம்ப டிலே ஆயிருச்சு. கிட்டத்தட்ட அக்டோபர் கிட்ட தான் ஷூட் பண்ணோம். படம் வந்து ஜனவரி அப்படிங்கிறப்ப வேணாம் அப்படிங்கிறப்ப, சரி ஓகே. ஸ்ட்ரெய்ட்டா கார்பன் ஷீட்ட கையில வச்ச மாரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டோம். ஷூட் பண்ணவே இல்ல. ஆனா என்னோட பேப்பர்ல அது இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அப்புறம் இந்த படத்த வந்து இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவ நீங்க வேற ஒரு ஆங்கிள்ல யோசிச்சு பாருங்களேன். கிட்டத்தட்ட ஒரு பாட்ஷா மாரியே நமக்கு ஃபீல் ஆகும். அது என்ன அப்படின்னா, படத்தோட ஓப்பனிங்லயே சிவகார்த்திகேயன் ரயில மறிச்சு, அ அவரு தான் புறநானூறு படையோட தலைவன் அப்படிங்கிற மாரி ஒரு இத காமிச்சுருவாங்கல்ல. அப்படி காமிக்காம, சிவகார்த்திகேயன் ஸ்டார்ட் ஆகுறதே ஒரு அந்த அந்த கரி அள்ளி போடுற ஒரு ஒரு இன்ஜின் டிரைவர் மாரி காமிக்கிறாங்கல்ல. அப்படியே ஸ்டார்ட் ஆகி இன்டர்வல் கிட்ட அந்த மாரி ஒரு இன்டர்வல படத்துல பார்த்த இன்டர்வல காமிச்சு, அதுக்கப்புறம் ஃபிளாஷ்பேக்ல வந்து நான் தான் உண்மையிலேயே புறநானூறு படையோட தலைவன், பராசக்தி அப்படிங்கிற மாரி ஒரு பண்ணியிருந்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு பாட்ஷா மாரி. பிரசன்ட்ல ரொம்ப அமைதியா, தம்பிக்காக, தன்னோட பாட்டிக்காக, குடும்பத்துக்காக ரொம்ப அமைதியா, ஹிந்திய வந்து ஏத்துக்கிட்டு, ஹிந்திக்காக மாறி, ஹிந்திய கத்துக்கிற மாரியான ஒரு இருக்கிற ஒரு பையன், தம்பி இந்த பிரச்சனையில உள்ள போய் இது பண்றான். அவனோட லைஃபே போக போகுது. அவன மாரி நெறைய பேர் இந்த இதுக்காக இறந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப, தான் எப்படி இருந்தோம், தன்னோட காலேஜ் லைஃப்ப யோசிச்சு பார்க்கிறப்ப, திரும்பவும் அந்த இது ஆக்டிவ் ஆகுறாரு. அப்படிங்கிற மாரி ஒரு பாட்ஷா மாரி தான் அந்த படத்த நாங்க பண்ணியிருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் நெறைய டிராஃப்ட்ல வேணாம், அப்படி வேணாம் அப்படிங்கிறத மொதயே நாங்க காமிச்சுட்டோம். ஆனா அப்படி பண்ணியிருந்தா அது பாட்ஷா மாரி வந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு மெயினான சீன். அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பயங்கரமான சீன் என்ன அப்படின்னா, அத பார்த்தா சிவகார்த்திகேயன் வந்து திரும்பவும் புரட்சிய ஆரம் அ புரட்சிய தொடங்குவாரு. என்ன அப்படின்னா, அந்த பக்தவத்சலம் அவங்க கால்ல வந்து ஒரு யுபிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடண்ட் வந்து கால்ல விழுந்து அழுவாரு. இந்த மாரி ஐயா அப்படின்னு அழுவார்ல. அந்த சீன் உண்மையாவே நடந்த சீன். உண்மையாவே நடந்துச்சு. அது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த மாரி கால்ல விழுந்ததுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஆ இத வந்து கிளியர் பண்ணிருங்க. வேற எதுவுமே பண்ணாம கிளியர் பண்ணிருங்கன்ருக்காங்க. அந்த பையன கிளியர் பண்ணுங்க. தூக்கிட்டு போங்க அப்படின்னு தான் இது பண்ணிட்டாங்க. அதுக்கு எந்தவித எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரியல் நடந்தது. இதுக்குன்னு நெறைய பேர்கிட்ட கேட்டு நோட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் ராணா டகுபதி பண்ணியிருந்தார்ல, அந்த ஒரு கேரக்டர். அந்த ஒரு கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா, அ ராணா டகுபதி பண்ணியிருந்த அந்த ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அதுக்கு வந்து நெறைய ஆப்ஷன் வச்சிருந்தோம். அ அபிஷேக் பச்சன், அப்புறம் அம் இவரு விஜய் தேவரகொண்டா இந்த மாரி நெறைய ஆப்ஷன் வச்சிருந்தோம். அது என்ன மாரியான ஒரு ஐடியா இருக்குன்னா, இப்ப ஜெயிலர்ல படத்தோட கிளைமாக்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, அம் சிவராஜ்குமார், மோகன்லால், ஜாக்கி ஜிராஃப் இவங்கலாம் வந்து ஒரே ஃப்ரேம்ல காமிக்கிற மாரி இருக்கும்ல. அந்த மாரி ஒரு ஐடியா நான் வச்சிருந்தேன். ஜெயிலர் படத்த தியேட்டர்ல பார்த்தோனே, "ஏய் இது என் ஐடியா" அப்படிங்கிற மாரி ஷாக் ஆயிட்டேன். நான் அப்படிதான் பிளான் பண்ணியிருந்தேன். அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் ஹெல்ப் பண்றாங்க. அதுல நமக்கு பரிச்சயமான ஒரு ஆர்டிஸ்ட்ட போட்டோம்னா, மலையாளம் அப்படிங்கிறப்ப பாசில் ஜோசப், கல்கத்தா அப்படிங்கிறப்ப ராணா டகுபதி, இன்னொருத்தர் வரும். அந்த மாரி ஒண்ணு காமிச்சிருந்தோம்னா, அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாரி யோசிச்சேன். அத பார்த்தோனே ஷாக் ஆயிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அ இந்த தியாகராஜா காலேஜ்ல வந்து நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் எனக்கு இந்த படத்தோட ஓப்பனிங்ல பார்த்தீங்க அப்படின்னா, சிவகார்த்திகேயன் வந்து காலேஜுக்குள்ள ஒரு போராட்டம் மாரி பண்ணுவாங்க. அப்ப போலீஸ் வந்து காலேஜ்ல வருவாங்க. பச்சையப்பாஸ் படிப்பார்ன்னு நெனைக்கிறேன். வரப்ப காலேஜ்ல இருக்க ஒரு புரொஃபசர் வந்து கேட் இழுத்து மூடி, "இத எங்க பிரச்சனை நாங்களே ஃபேஸ் பண்ணிக்கிறோம். போலீஸ் உள்ள அனுமதி இல்லன்னு" சொல்லி கதவ பூட்டு வரல. அது உண்மையாவே நடந்தது அப்படிங்கிறாங்க. மதுரை தியாகராஜ காலேஜ்ல ஒரு புரொஃபசர், அந்த புரொஃபசரோட பேர் சொல்ல விரும்பல. அந்த புரொஃபசர் வந்து இந்த மாரி ஹிந்தி திணிப்பு அந்த டைம்ல, அ போலீஸ் வந்து காலேஜ்க்கு வந்திருக்காங்க. கேட்ட இழுத்து மூடி, "உங்களுக்கு என்னமோ எங்க பிரச்சனை எங்க ஸ்டூடண்ட்ஸ நாங்க கண்டிச்சுக்கிறோம்" அப்படின்னு சொல்லி ஒரு புரொஃபசர் பேசினாரு அப்படின்னு சொல்லி சுதா கோங்கரா சொல்றாங்க. அப்புறம் இந்த தீ பரவட்டும்ங்கிற சீன் இருக்குல்ல. எதுக்கு இந்த தீ பரவட்டும்? இதுல என்ன இருக்கு? தீ பரவட்டும், நீதி பரவட்டும் மாத்துனாங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குல்ல. அவங்களே ரொம்ப கான்ஷியஸா இந்தந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பா அவங்க ஃபில்டர் பண்ணுவாங்க. அப்ப நம்ம இந்த விஷயத்த ஓப்பனா வைக்கக்கூடாது. கொஞ்சம் குறியீடு மாரி வைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்களாம். இது அந்த தீ பரவட்டும பார்த்து என்ன சொல்ட்டாங்க அப்டின்னா, படத்துல நெறைய இடங்கள்ல வந்து பில்டிங்க கொளுத்துற மாரி காட்சிகள் இருக்குல்ல. அது போக தீ பரவட்டும், தீ பரவட்டும்னு காமிக்கிறீங்கல்ல. இது வந்து ஒரு ஒரு வயலன்ஸ வந்து என்கரேஜ் பண்ற மாரி ஆயிரும். அதனால இந்த தீ பரவட்டும நீதி பரவட்டும் மாத்திக்கோங்க. தீ பரவ சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்டின்னாங்க. அப்புறம் தான் தீ பரவட்டும நீதி பரவட்டும்னு மாத்துனோம் அப்டிங்கிறாங்க.
அப்புறம் இந்த படத்துல வந்து இப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தை பாக்குறேன் அப்படிங்கிறப்ப எனக்கு இந்தி திணிப்பு பத்தி பெருசா தெரியாதுங்க. இந்தி திணிப்புன்னு ஒரு விஷயம் நடந்துச்சு, ஓகே. இதுல இன்னும் கொஞ்சம் டெப்தா இவ்வளவு விஷயங்கள் நடந்துச்சு. அந்த ராஜேந்திரன் நினைக்கிறேன். அவங்கள பத்தி இந்த மாதிரி நிறைய பேர் சொல்றாங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னு இந்தி திணிப்பு ஒரு விஷயம் நடந்துச்சு. அப்புறம் வந்து பல போராட்டங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பல போராட்டங்கள் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணாங்கங்கிறது வரைக்கும் ஓகே. இன்னும் கிரவுண்டடா எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. அப்படிங்கிறப்ப இந்த படத்தை நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அப்பதான் பாக்குறேன். இந்த வித ஒரு இத பத்தின ஒரு ஒரு ப்ரீ பிளான் எதுவுமே எனக்கு தெரியாது. ப்ரிவ்யூ எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறப்ப இந்த படத்துல வந்து இந்த இந்தி திணிப்புக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி கல்கத்தால இருந்து கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த சைட்ல இருந்துலாம் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இது பார்த்து என்ன நினைச்சேன், ஒருவேளை சொல்ல ஒரு கிரியேட்டரா ஒருவேளை சில விஷயங்களை வந்து ஓப்பனா காட்டக்கூடாது. நான் நினைச்ச வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் தான் போராட்டத்துக்கு கலந்துக்கிட்டாங்க போல. இந்தி திணிப்புக்கு எதிராக இருந்தாங்க. மத்த யாருமே இதுக்கு இருக்கல நான் நினைச்சுக்கிட்டது. இருக்கல போல. அப்படி இருக்கிறப்ப எதுக்கு படத்தை காமிக்கணும் அப்படின்னா, ஓகே எல்லாரையும் சுமூகமா ஓகே எந்தவித பிரச்சனை எந்தவித பிரிவினை இல்லாம காமிக்கணுங்கிறதுக்காக எல்லாரையும் சாந்திப்படுத்துற மாதிரியான விஷயம் நினைச்சேன். ஆனா உண்மையாவே இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணி மலையாளம், கேரளால இருந்து ஆள் வந்திருக்காங்க. ஆந்திரா, கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி இடத்துல இருந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஹிந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாடு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எனக்கு தெரியாது. சுதா கொங்கரா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்குமே தெரியும். அது மாதிரி அந்த டைம்ல இந்தி திணிப்பு டைம்ல நம்ம மெட்ராஸ்ல படிச்சுட்டு இருந்த ஒரு ஃபேமஸான ஆர்டிஸ்டோட அப்பா யார் அப்படின்னா அல்லு அர்ஜுன் இருக்கார்ல. அல்லு அர்ஜுனோட அப்பா அல்லு அரவிந்த் சார் வந்து இங்க படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட எல்லாம் இவங்க நிறைய விஷயங்கள் நோட் பண்ணிருக்காங்க. எப்படி நடந்துச்சு, என்ன மாதிரி உங்களை வந்து போலீஸ் வந்து எந்த மாதிரி உங்களை தாக்குதல் பண்ணாங்க, அந்த டைம்ல சினாரியோ எப்படி இருந்துச்சு, எந்த மாதிரி பதற்றமான சூழ்நிலை இருந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. அப்புறம் வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டின்னு சொல்லி ஆந்திரால ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு. அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மொத்த ஸ்டூடெண்ட்ஸுமே மொட்டை அடிச்சிருக்காங்க. இது கேட்கிறப்பவே எனக்கே இந்த வீடியோ பாக்குறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. மொத்த ஸ்டூடெண்ட்ஸுமே மொட்டை அடிச்சு அவங்களோட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதை இந்தி திணிப்பு எதிராக மொட்டை அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் இந்த படம் பாக்குறப்ப எம்ஜிஆர் காமிக்கவே இல்லை. ஏன்னா 65ங்கிறாங்க, உண்மையானது 64 அதான் மாத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. உண்மையாவே இந்தி திணிப்பு நடந்தது 64, நான் படத்துல 65 மாத்தினேன் அப்படிங்கிறாங்க. அதுல வந்து ஏன் எம்ஜிஆரை பத்தி ஒரு டயலாக் கூட வரல, அது ஏன் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் பண்ணாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த டைம்ல எம்ஜிஆர் வந்து அந்த போராட்டத்தை கலந்துக்கலாம். ஏன் அப்படின்னா எம்ஜிஆர் கோவால ஷூட்டிங்ல இருந்தாங்க. எம்ஜிஆருக்கும் இந்த விஷயம் நடந்ததுக்கும் சம்மந்தமே கிடையாது. எம்ஜிஆர் வரவே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்புறம் பெரியார் 73 வரைக்கும் பெரியார் இருந்தாங்க. 1973 வரைக்கும் பெரியார் அவங்க இருந்தாங்களா, அவங்கள பத்தி ஏன் ஒரு சீன் கூட வரல அப்படின்னா 37 அந்த இறுதி திணிப்பு இருக்குல்ல, அந்த போராட்டத்தை தான் பெரியாரோட பங்கு பயங்கரம். இதுல வந்து பெரியார் வந்து அவ்வளவு கலந்துக்கல அப்படின்னு சொல்லி சுதா கொங்கரா சொல்றாங்க. ஜெயம் ரவி வந்து அந்த ஒரு முக்கியமான சீன், ஜெயம் ரவி வந்து ஒரு ஈவு இறக்கமே இல்லாம அந்த சீனை பயங்கரமா தூக்கி நிறுத்தி ஆடியன்ஸ் மத்தியில ஒரு பயங்கரமா இரிட்டேட் பண்ற காட்சி என்ன அப்படின்னா, ஒரு 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 பொண்ணு வந்து குழந்தையோட இருப்பா, கெஞ்சுவா என்னை விட்டுரு அப்படிங்கிறப்ப சுட்டு பொசுக்கிற சீன் இருக்குல்ல, அந்த சீனை நானே கான்சியஸா கரெக்டா 5 செகண்ட்ஸ் தான் வச்சேன். அதாவது சென்சார் பண்ண நினைச்சிட்டாங்க அப்படின்னா, இந்த படத்துல எல்லாம் கரெக்டா இருக்கு, எப்படியாவது இவங்களை வந்து ஏதாவது சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக நீங்க அந்த ஜெயம் ரவி ஷூட் பண்ற சீன் இருக்குல்ல, அதை வந்து 50% குறைங்க அப்படின்னாங்க. ஓகே, நான் 5 செகண்ட் வச்சிருந்தேன், 2.5 செகண்ட்ஸ் வச்சு குறைச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. இந்த படத்துல ஒரு மெயினான சீன் அப்படின்னா, அந்த சிவகார்த்திகேயன் வந்து அந்த தீக்குளிப்பு நடக்க ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தீக்குளிச்சு சிவகார்த்திகேயன் மாதிரி சிவகார்த்திகேயன் கூட எமோஷனல் பயங்கரமா ஓப்பன் அப் ஆவார்ல, அந்த சீன் வந்து உண்மையாவே நடந்த சீன். உண்மையாவே ஒருத்தர் தீ குளிச்சிருக்காரு. ஆனா அது ஸ்டூடெண்ட் கிடையாது, வேற ஒரு ஆள். அதை நான் என் படத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு சினிமாவா அப்படிங்கிறப்ப சில விஷயங்கள் ஃபிக்சிங் பண்ணணும், புனைவு பண்ணணும். அப்பதான் ஆடியன்ஸ் வந்து கிரிப்பா ஒரு என்கேஜான ஸ்கிரீன் பிளே கொடுக்க முடியும் அப்படிங்கிறப்ப அதை நான் ஸ்டூடெண்ட்ஸா மாத்தினேன். அப்பதான் கனெக்ட் கிடைக்கும். ஒரு ஃபில்முக்கும் பீப்புளுக்கும் ஒரு கனெக்ட் வேணும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி விஷயங்கள் நான் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. இது எல்லாம் தான் கிட்டத்தட்ட ஒரு 2 இன்டர்வியூ அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த 2 இன்டர்வியூல இந்த பராசக்தி படத்தை பத்தின அவங்க கொடுத்த சில உண்மைகள். இதுல எந்த அளவு உண்மைக்கு நெருக்கமா அவங்க எடுத்திருக்கிறாங்க, இதுல இது தப்பு ப்ரோ, இல்ல இது கரெக்ட் இல்ல, இதுல இந்த விஷயம் தப்பா இருந்துச்சு அப்படின்னு நீங்க எதாவது ஃபீல் பண்ணீங்க, அவங்களே சொல்றாங்க. சினிமாக்கா சில விஷயங்கள் நான் பிச்சிங் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. இதுல எவ்வளவு கரெக்டா எல்லாம் சொல்லிட்டான்னு தெரியல. இப்ப நம்ம வீடியோலயே நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம்.
இதுல எந்த அளவு உண்மைக்கு நெருக்கமா இருக்கு அப்படிங்கிறத இத பத்தி நல்லா தெரிஞ்ச யாராவது ஒரு ஆள் வந்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. மத்தபடி எதுக்கு அந்த வீடியோ நான் பார்க்கலாம் அப்படின்னா, அந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு வீடியோ 1 மணி நேரம், இன்னொரு வீடியோ 1/2 மணி நேரம் இருக்கு. அதெல்லாம் சுருக்கி தான் இந்த வீடியோ ரொம்ப கம்ப்ரஸ்டா இந்த படத்த பத்தி மட்டும் பேசியிருக்கேன். வேற எத பத்தி பேசாம. பாருங்க. இந்த படத்துல இல்ல இவங்க சுதா கொங்காரா சொன்னது, இது தப்பா இருந்துச்சு. அந்த டைம்ல இது நடக்கவே இல்ல. இப்படி ஒண்ணு நடந்துச்சு. இது தப்பா இருக்கு. அப்படிங்கிற மாரி ஏதாவது நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, அதையுமே நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கிளியரா சொல்லுங்க. ஏன்னா எனக்குமே பெருசா தெரியாது. நான் சுதா கொங்காரா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நான் அப்படியே உங்கட்ட இப்படி ஒரு தகவல் அப்படிங்கிறத ஷேர் பண்றேன். அவ்வளவுதான். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.